என்ன பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன். இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. இதுக்கு உனக்கு சட்டமன்றத்திலே பதில் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையான பாதிப்பை ஏற்படுத்தி யார் தெரியுமா? மத்தவனாச்சு பாகிஸ்தான்ல இருந்தா தீவிரவாதி கொண்டு வருவான். உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? உன் கூடவே இருப்பான், தமிழ்நாட்டுல பிறந்தவனா இருப்பான், உன் ஃப்ரெண்டா இருப்பான். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு போன் வரும், ஜி ஜனாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு பாம்பே கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் எடுத்த படத்தினால இன்னைக்கு முஸ்லிம் மக்களுக்கு வாடகைக்கு வீடு தரவே யோசிக்கிறாங்க. இதை பத்தி நீயே பேசிருக்கியப்பா. அந்த துப்பாக்கி பட பிரச்சனை வந்தப்ப எஸ்ஏசி என்ன சொன்னார்னா, விஜய் இனிமே ஒரு படத்துல இஸ்லாமியரா நடிப்பாருன்னு சொன்னாரு. அந்த பிரச்சனைக்கும் இந்த பதிலுக்கும் சம்பந்தமே இல்ல. இருந்தாலும் விஜய் அதுக்கப்புறம் ஒரு படத்துல கூட இஸ்லாமியரா நடிக்கவே இல்லை. இஸ்லாமிய சமூகத்துக்கு மேல ஏன் உங்க அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய வன்மம்? திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை வச்சு அப்ப உங்க அண்ணன் வாயை திறந்தாரா? அப்ப நீ என்ன புடிக்கிட்டு இருந்த? பக்ரீதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உங்க ஆட்சியில மாடு வேட்டை கூட தடை பண்ணி போலீஸ் மாடெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களே, அப்ப எங்க போய் புடிக்கிட்டு இருந்தீங்க? அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில ஹைகோர்ட் ஆர்டரே வந்தாலும் we will face the consequences சொன்னாரு தலைவர் ஸ்டாலின். காசால ஜனசைட் நடந்தப்போ முதல்ல குரல் கொடுத்தது தலைவர் ஸ்டாலின். ஒரு தொப்பி ஹிஜாபையும் போட்டுக்கிட்டா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. திமுக என்னைக்காவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது சட்டம் ஏற்றிருக்கா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் ஏத்துறது யாரு? பாஜக. அதை எதிர்த்து பேச துப்பு இருக்கா உனக்கு? உங்க அண்ணனுக்கு தைரியம் இருக்கா? சட்டமன்றத்துல போய் பேசுறீங்களே, சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா பாஜக எதிரா? கலைஞர் முஸ்லிம்களுக்கு 3.5% ரிசர்வேஷன் கொடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ரிசர்வேஷன் எதிர்த்து கேஸ் போட்டானுங்க. அரசியல் சட்டத்தின்படி மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கவே கூடாது. ஆனா கலைஞர் ரொம்ப டெக்னிக்கா பிசில இருந்த முஸ்லிம்ஸை பிசி முஸ்லிம்னு ஒரு சப் கேட்டகரி கிரியேட் பண்ணி நாங்க இந்த பிசி முஸ்லிம்க்கு தான் உள் ஒதுக்கீடு கொடுக்குறோம், இது அவங்க சோசியல் ஸ்டேட்டஸ் அடிப்படையில் கொடுத்தது, மதத்தின் அடிப்படையில் கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஏர் டைட் லெஜிஸ்லேஷன் கிரியேட் பண்ணி சட்ட போராட்டம் நடத்தி அதை உறுதி செஞ்சாரு. ஏனோ தானன்னு போட்டு நாங்க கொடுத்தோம்பா கோர்ட் கேன்சல் பண்ணி சொல்லல. நான் போன வருஷம் ரம்ஜான்ல ஊருக்கு போறேன். 30 நாள் 20 நடத்துறதுக்கு பீகார்ல இருந்து ஒரு இமாம் வந்திருந்தாப்புல. நான் ஹிந்தி தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, இவ்வளோ இந்து மக்கள் இருக்க ஒரு தெருவுல எப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்குது? சாயங்காலம் ஆனா நோன்பு கஞ்சி வாங்க தெருவில் இருக்க எல்லாரும் வராங்க, எல்லாரும் என்கிட்ட ஏதோ பேசுறாங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஆனா மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், இதுதான்பா இது திராவிடம்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன். தமிழ்நாட்டில் பிறந்த நீங்களா எப்பறம் தற்கொலையா? நீங்க சட்டமன்றத்துல சம்பந்தமே இல்லாம இதை பேசுறதுக்கு என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் திமுக கூட ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, அதை உடைக்கணும். இஸ்லாமியர்கள் ஓட்ட நம்ம வாங்கணும். உன்ன மாதிரி தற்கூரி பேச்சை கேட்டு நான் உனக்கு ஓட்டு போட்டு நினைச்சுன்னு வச்சுக்கேன். இதுதான் பதில் உனக்கு. மவுத்தா போகும்போது கூட திமுக காரணா தான் மவுத்தா போவேன். நீங்க என்னடா பண்ணீங்க எனக்கு?